ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியலுக்கு புறப்பட்டு வந்தவர் விசிக தலைவர் திருமாவளவன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேர்தல் அங்கீகார பெருவிழா பொதுக்கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் பொன்முடி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ், மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமது ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அண்ணன் அங்கே போர்க்களத்திலே இருக்கிறார். நான் எப்படி போகாமல் இருப்பேன்? என்னுடைய கார் நேராக அந்த இடத்துக்கு தான் செல்லும் என்று வந்து விட்டார். அவரும் வந்தவுடன் எனக்கு உணர்ச்சி பொங்கியது. காவல்துறையே இங்கிருந்து அகன்று போகிறாயா இல்லையா? டிஐஜி முருகன் வந்து என்னையும் திருமாவையும் சமாதானப்படுத்திவிட்டு போலீஸையும் எஸ்பியையும் திருப்பி அனுப்பிவிட்டார். ஒரு ஆபத்து வந்தபோது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன்? அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன். அலைகடல் போல் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்து நின்றேன். அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார். அப்பொழுது நான் மாணவர் அணியில் இருக்கிற பொழுதே சட்டக்கல்லூரியிலேயே பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகளை தமிழகம் முழுவதும் பரப்புகிற பணியிலே மாணவ பருவத்திலே இருந்து ஈடுபட்டவர்தான் நம்முடைய அன்பிற்குரிய திருமா அவர்கள். ஆக திருமாவாக இருந்தாலும் இங்கே இருக்கிற இன்று புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற மிகச்சிறந்த எழுத்தாளராக இருக்கிற ரவிக்குமாராக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் இருக்கு பாருங்க, அந்த மாணவ பருவத்திலே வருகிற கொள்கைதான் இறுதி வரை நிலைத்து நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த இருவரும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவருடைய கொள்கைகளை எல்லாம் உள்வாங்கி அதற்காக மாணவ பருவத்திலே இருந்து உழைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாவீரன் நெப்போலியன் அவர்களுடைய பெயரை சொன்னாலே அவருடைய படை வீரர்களுக்கு இரத்த அழுத்தம் 10 புள்ளி மேலே ஏறுமா. அதை போல திருமாவளவன் பெயரை சொன்னாலே இந்த விடுதலை கட்சியுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இரத்த அழுத்தம் 10 புள்ளி மேலே இருக்கிறது. இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் மீது இருக்கின்ற இந்த மாறாத அன்பு, நம்பிக்கை, இவெல்லாம் ஒரே நாளில் வந்துவிடவில்லை. இந்த இயக்கம் எப்படி கருக்கொண்டது என்பதை அருகே இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களில் அடியேனும் ஒருவன். அரசியல் களத்தில் தலித் மக்கள் அவர்கள் விலை பேசக்கூடிய ஒரு வாக்குகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டம் அப்படிதான் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் விலை பேசி அந்த ஓட்டுகளை வாங்கிடலாம். அப்படிப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, அடித்தட்டு மக்களை அரசியல் ரீதியாக அணி திரட்டி அவர்களை எழுச்சி பெற செய்து இந்த எழுச்சி தமிழர் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார். இது சாதாரண பெற்ற வெற்றி அல்ல, ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற்ற ஒரு அதிகாரமிக்க சமூகங்களுடைய வெற்றி அல்ல. அடித்தளத்தில் நசுங்கி கிடந்த, ஒடுக்கப்பட்டு கிடந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக எழுச்சி பெற செய்து பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பதால் இந்த வெற்றி பெருமைப்படத்தக்க வெற்றியாக நாங்கள் நினைக்கின்றோம்.